எழுதுங்க. தீர்ந்த அன்பாயங்கிற மந்திரம் தானே, எழுதுங்க. மந்திரம் 68 என்னை வருக என்று அழைத்திடுக, உன் திருவடியை எனக்கு தருக என்று வேண்டினார். ஆனால் மந்திரம் 69 என்னை அழைத்திடுக, உன் திருவடியை தருக என்று வேண்டினார். மந்திரம் 69 நீ அழைப்பதிலும் திருவடி தருவதிலும் தடை ஏற்படுகிறது என்றால் அதற்கு நானே காரணம். நீங்கள் அழைப்பதிலும் திருவடி தருவதிலும் தடை ஏற்படுகிறது என்றால் அதற்கு நானே காரணம். குற்றம் யாரிடத்தில் இருக்குது? என்னிடத்தில் இருக்குங்கிறார். நீ குற்றத்தை பொறுத்து நன்மை செய்ய வேண்டும். குற்றம் பொறுக்கவும் நன்மை செய்யவும் என்ன வேணும்? பெரிய ஆற்றலும் கருணையும் வேணும் அல்ல? அதை இந்த மந்திரத்தில் சொல்கிறார். குற்றத்தை பொறுக்கவும் நன்மை செய்யவும் பெரிய ஆற்றலும் கருணையும் வேண்டும். அதை இந்த மந்திரத்தில் சொல்கிறார். சொற்பொருள்: தீர்ந்த, முதிர்ந்த, அன்பாய அன்பர், உண்மை அன்பர். போற்றி, வணக்கம். போற்றினா வணக்கம், மிகுந்த அன்பர். என் பொய்மை பேர்ந்தும், பேர்ந்தும் என்பதற்கு ஒளித்துன்னு அர்த்தம். வார்ந்த என்பதற்கு ஒழுகியன்னு அர்த்தம். ஒழுகிய, அச்சு வார்க்கிறதுன்னு சொல்றாங்கல்ல சார், அந்த மாதிரி வார்ந்த. ஆர்ந்த என்பதற்கு ஆர்ந்த நின் பாதம், இன்பம் நிறைந்த உன் திருவடி. மந்திரத்தின் முழு பொருள்: முதிர்ந்த மெய்யன்பு வடிவமான அடியவர்க்கு அவரை விட மிகுதியான அன்பு காட்டுபவனே வணக்கம். என் பொய் ஒழுக்கத்தை ஒழித்து என்னை நீ அடிமை கொள்ள வேண்டும். என் பொய் ஒழுக்கத்தை ஒழித்து என்னை நீ அடிமை கொள்ள வேண்டும். அருள் புரிகின்ற குணமுடையவனே வணக்கம். பார்க்கடலில் ஒழுகி பறந்த நஞ்சை உண்டு தேவர்களுக்கு அமுதம் கொடுத்த வள்ளலே, உன்னை போற்றுகிறேன் அல்லது வணங்குகிறேன். அழியாத இன்பம் நிறைந்த நின் திருவடியை, நம்ம எங்கே அழியாத இன்பம் தருகின்ற நின் திருவடியை நாய் போன்ற சிறியனுக்கு
நீ வழங்க வேண்டும், உனக்கு வணக்கம். விளக்கம். முதல் தொடர் தீர்ந்த அன்பு. தீர்ந்த அன்புக்கு என்ன பொருள் எழுதுனீங்க? தீர்ந்த அன்புக்கு தீர்ந்த அன்புன்னு எழுதிட்டீங்களா? முதிர்ந்த அன்பு. கண்ணப்ப நாயனார் போன்ற அன்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கண்ணப்ப நாயனார் போன்ற அன்பு. ஆமாம், இந்த அள்ளூர் ஆக்கை செய்தனங்கிறார்ல மாணிக்க வாசகர், அது மாதிரி அன்பிலேயே எது உடம்பே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு. கண்ணப்பருக்கு உடம்பு முழுவதும் அன்புங்கிறாங்கல்ல, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும். கண்ணப்பருக்கு அன்பு எவ்வளவு? உடம்பு முழுசும் அன்பு. அந்த மாதிரி அன்புக்கு தான். அதுக்கு தீர்ந்த அன்புன்னு என் பேர் வந்தது தெரியுமா? இனி அது காட்டுறதுக்கு இல்லை, எல்லாம் முடிஞ்சிட்டு சிலிண்டர் காலின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அன்பு இனி மிச்சம் இல்லை, எல்லாத்தையும் யார் மேலே காட்டியாச்சு. ஆமாம், தீர்ந்த அன்புங்கிறதுக்கு அந்த அன்பு காட்டுவதற்கு மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் காட்டியாச்சு. இப்போ நம்ம அன்பை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டாக் வச்சுருக்குறோம். அதாவது அம்மாட்ட காட்டுறது கொஞ்சம் அன்பு ஸ்டாக் வச்சுருக்கோம், மகள்கிட்ட காட்ட கொஞ்சம் இருக்கும், மகன்கிட்ட காட்ட பேத்திக்கிட்ட காட்டுறது கொஞ்சம் ஸ்டாக் வச்சு சாமிக்கு ஒரு லெவலில் பிரதோஷத்துக்கு அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அன்பு காட்டுறோம். சிலிண்டர் காலின்னு இல்லை, புரியுதா? ஆனால் மாணிக்கவாசர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட அன்பெல்லாம் காலி ஆகிட்டுங்கிறாரு. அந்த தீர்ந்தங்கிறது புரியுதான் பாருங்கள், அந்த வார்த்தை அழகான வார்த்தை, அது புரியுதான் பாருங்கள். என்கிட்ட நீ காட்டுன்னு சொன்னாலும் காட்ட முடியாது, நான் காலியாக உட்காந்துருக்கிறேங்கிறார். அப்படி மிச்சக்கான கொட்டிட்டேங்கிறார். அதாவது உடம்பு முழுவதும் உள்ளம் முழுவதும் அன்பான கண்ணப்பர் நிலை. இந்த அன்புக்கு சரியான எடுத்துக்காட்டு மாணிக்க வாசகர். கண்ணப்பரை போல யாரும். ஆமாம், சைவ திருமுறையில் அடியார் செய்த திருத்தொண்டுகளும் சொல்லப்படுகிறது, அடியாருக்கு இறைவன் செய்த திருத்தொண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவரினும் அன்பை போற்றிங்கிற தொடருக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அவரினும் அன்பை தீர்ந்த அன்பு காட்டுறவங்ககிட்ட அவரை விட அன்பாக இருக்கிறாரு. அவங்களுக்கு தான் இறைவன் பணி செய்கிறாரு, அவர்களுக்கு தான் இறைவன் பணி செய்கிறார். இப்போ அப்புதியடி திருநாவுக்கரசருக்கு உணவு இல்லைன்னா பொதிசோறு கொண்டு போகிறாரு, சுந்தரருக்கு உணவு இல்லைன்னா திருக்கச்சூரில் யாசகம் பெறுறாரு, தூது போகிறாரு சுந்தரருக்காக, மாணிக்க வாசகருக்காக மண் சுமக்கிறாரு. அவங்கெல்லாம் யார்? என்ன அன்பாளர்கள்? தீர்ந்த அன்பை முழுவதும் யாருக்கு செலவழிச்சிட்டாங்க? இறைவனுக்கு செலவழிச்சிட்டாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு அங்கே இல்லை, அக்கௌண்ட்டே காலி அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். அந்த மாதிரி காலி. அவங்களுக்கு தான் இறைவன் வேலை செய்கிறார். இங்கேருந்து ஒரு கேள்வி கேட்டால் சில நியாயங்கள் கிடைக்கும். என்னென்னா, அதாவது ஏன் நமக்கு அதே மாதிரி இறைவன் ஏன் பொதிசோறு சுமக்க மாட்டேங்கிறார்? அந்த கேள்வி நமக்கு வருதில்லை. நம்மளும் தான் பசியோடு இருக்கிறோம். நம்ம நம்முடைய அன்பில் முழுமை இல்லை. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், மாரியம்மன் கோயிலில் நம்ம பசியோடு இருந்தால் ஒரு டீ கடையை கூட காட்ட மாட்டேங்கிறார். டீ கடையை கடந்து போனவர் தான் கடை போயிட்டுங்கிறான். ஆனால் இவங்களுக்கு என்ன செய்கிறாரு? இவரே சாப்பாடுகளை சுமந்து கொண்டு போய் கொடுக்குறாரு. இது ஒரு அழகான இடம். இறைவனுக்கு பணி செய்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. இன்னைக்கு புது பாடம். இறைவன் யாருக்கு பணி செய்கிறாருன்னா, யார் அன்பு முழுவதையும் செலவழிக்கிறாரோ அவருக்கு பணி செய்கிறார், அவருக்கு பணி செய்கிறார். அதே இந்த இடத்துல புது பாடமாக பண்டிதமணி அழகாக எழுதியிருக்கிறார். மண் சுமந்து திரு அம்மான 8வது மந்திரம், அது பிரமாணமாக கொடுத்துருக்காரு. மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி, அதை பிரமாணமாக கொடுத்துருக்கிறார். அடுத்தது பேர்த்துங்கிற வார்த்தைக்கு வந்துட்டார். 3வது பெயர்த்தும் என்ற தமிழ்ச்சொல் பேர்த்தும் என்று ஆனது. எதுகைக்காக, எதுகையில் இரு தான் வருது, ஏன் வரல, அதுக்காக அந்த வார்த்தையை அப்படி மாற்றிக்கிட்டார். தமிழில் இலக்கணம் தான் முக்கியம், தமிழில் இலக்கணம் தான் முக்கியம், வார்த்தைகள் முக்கியம் கிடையாது. ஞானசம்பந்தர்
பந்தன்கிறார் தன்னுடைய பேரை ஒரு இடத்துல. ஞானங்கிறது ஒன்றுமே இல்லை, திரு ஞானம் ஒன்றுமே கிடையாது, பந்தன் அப்படின்னு எழுதுகிறார் ஒரு தேவாரத்தில். ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு மேலே ஒரு எழுத்து கூட என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அவர் பேரையே கட் பண்ணுறாரு யார், ஞானசம்பந்தர், தமிழுக்காக. அதனால் அந்த பேர்த்தும் என்று எதுகைக்காக ஆனது. அதாவது என்னுடைய பொய்யை நீ ஒழிக்கணும். பேர்த்துங்கிறதுக்கு என்ன பொருள் எழுதியிருக்கிறீங்க, ஒழிக்கணும், நீக்க வேண்டும்னு எழுதியிருக்கிறீங்க. அதனால தான் நான் முதல்ல அதுக்குள்ளே வந்துடுவேன். நம்முடைய டீச்சிங் மெத்தடாலஜி, நம்ம குரூப்பினுடைய டீச்சிங் மெத்தடாலஜி என்னதுன்னா விளக்கத்துக்கு வர்றோம். பேர்த்துங்கிறதுக்கு ஒழித்து, என் பொய்யை ஒழிக்கணும்னு கேட்கிறாரு. நாடகத்தால் உன் அடியார் போல் நான் அடிக்கிறேன், அதான் பொய் ஒழுக்கம். நடித்தல் என்பது என்னது, பொய் ஒழுக்கம். நேற்று வகுப்பில் சொன்னேன், எங்கள் வீட்டில் ஒரு சின்ன வள்ளலார் புக்கு, யார் சிவகுமாருக்குலாம் தெரியும், நேற்று சொன்னது, சின்ன வள்ளலார் புக்கு, 2 பக்கமும் வள்ளலார் படம். பேத்தியதை எடுத்து விளையாடிக்கிட்டு தாத்தா தாத்தாங்குது. அதோடைய ஃபார்முலாவில் வெள்ளை துணி போட்டவங்கெல்லாம் தாத்தா. வள்ளலாருக்கு யாருக்கு வித்தியாசம் தெரியாது, தாத்தா வள்ளலாரும் ஒன்று தான், தாத்தாவும் ஒன்று தான். அதுக்கு யாருக்கு? அதே மாதிரி தான் வேடங்களே நம்ம எதா பார்க்குறோம். ருத்ராட்சி அணிஞ்சிட்டா சிவனடியாருங்கிறோம், திருநீர் பூசிட்டா சிவனடியாருங்கிறோம். ஆனால் அந்த உண்மையான சிவனடியார் வேடம் எப்போ வரும், ஞானம் வந்தால் தான் வரும், அது வரைக்கும் வராது. ஒருனா நீங்கள் வேலை செய்ய தயார் இருந்தால் சாதனம் தேடி வரும், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நாம் அந்த கோயிலில் வேலை செய்ய வந்தோம், அதனால் அவங்க கோயிலேருந்து சேர் கொடுக்குறாங்க, டேபிள் கொடுக்குறாங்க, துண்டு கொடுக்குறாங்க. எது செய்ய வந்ததுனால? சும்மா சாமி கூட வந்தால் இது வராதுல்ல. நீ வேலை செய்ய வரும்போது சாமி அதுக்கு தேவையானது கொடுக்குறாரு, எனக்கு தேவைப்படுது கொடுக்குறாரு. சாமி கூட கும்பிட வந்தால் எனக்கு இது தேவையில்லை, தரமாட்டார். புரிஞ்சிட்டா? வேலை செய்ய வந்தால் தருவார். அதனால தைரியமாக இருந்தேன், சரி சார் அப்படின்ட்டு கட் பண்ணான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சைவத்தில் எது ரொம்ப சிக்கலான ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம். இப்போ எது ஒன்று, ஈரோடு போயிட்டு திரும்பி வரும்போது ஒருத்தர் வரும்போது எப்போவும் சிரமந்தான் படுவேன். 3 சீட்டு இருக்கிற அந்த இதில் உட்காந்துக்கிட்டேன். எனக்கு தெரியும் யார் வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு தெரியும். ஒரு வயசானவர் வந்தார், பக்கத்தில் உட்காந்தவர் ஒரு பாட்டு பேச ஆரம்பித்தார். அது பிறகு அவருடைய தொழில் அவருங்க, நான் சொன்ன இடத்துலேருந்து புறப்படுங்க. நம்மளால் என்ன செய்ய முடியல, இல்லை யார் எங்கு நிற்கிறார் என்பதையே கண்டுபிடிக்க முடியல. உண்மையாக நின்ற மாணிக்கவாசகர் தன்னை பொய்ங்கிறார். பொய்யான நிலையில் இருக்கிற நாமும் நம்மை யாராக காட்ட ஆசைப்படுறோம், உண்மையாக காட்ட ஆசைப்படுறோம். அதனால தான் பார்த்தா அவர் பெரிய சிவனடியாராக தெரியுதுன்னு அவர் சொல்லலைல்ல. நம்ம பொய் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார்ல, விட்டுட்டேனா சொல்கிறோம் அவர் சொன்னதில். அதனால் என்னுடைய பொய்யை நீ ஒழிக்க வேண்டும் என்று கேட்கிறார். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்துன்னு சொன்னார். இதெல்லாம் மாணிக்கவாசகர் நம்மை மனதில் வச்சு சொன்னது. நோய் உடையவனுக்கு நோயை நீக்குவதே பெரிய உதவி. அவன் நீண்ட காலம் வாழும்படியாக அவனுக்கு காயகல்பமும் கொடுத்தா எப்படி இருக்கும்? நோயை நீக்கிறதே பெரிய உதவிங்க, நீண்ட காலம் வாழ்கிற மாதிரி காயகல்பம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி பொய்யை நீக்கி ஆட்கொண்டு அருள் போற்றி. ஆட்கொண்டு அருளுங்கிறது எது கொடுக்குற மாதிரி? காயகல்பம் கொடுக்குறது. என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும்னு கேட்கிறார். பொறுப்பரன்றோ பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே என்றபடி பொய்யை பொறுப்பதுதான் இறைவனுக்கு பெருமை. பொய்யை பொறுப்பதே பெரிய பெருமை. அதில் அடிமை கொள்றது அதை விட பெருமைங்கிறார். காயகல்பம் கொடுத்த மாதிரிங்கிறார், அதை விட பெருமை. இதுதான் பெருமை குணம்ங்கிறார். அழகான விளக்கம். அதனால தான் அருளிடும் பெருமை போற்றுங்கிறார்ல. என்ன அழகான மந்திரம். இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம காலங்காலமாக படிக்கிறதுனால தான் திருமுறையை நம்ம சாதாரணமாக கையாளுறோம். ஒரு பெரிய கூட்டம் திருமுறையை இவ்வளோ வலுவாக கையாளுறது தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான். அதில் எந்த சந்தேகமும் யாரும் பட வேண்டாம். பெரிய கூட்டம். யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசிகிட்டு இருப்பார், ஒரு கூட்டமே பேசணும். அது யார் மட்டும்தான்? நம்ம கூட்டம்தான். காரணம், நம்ம எதில் அதிகமாக உழைக்கிறோம்? மூலத்தில் அதிகமாக உழைக்கிறோம். இந்த வாரம் ஈரோட்டில் சொல்லிட்டு வந்தேன்.
மூலத்தில் தான் நான் சிவஞான போதம் நடத்தினேன், உங்களுக்கு போர் அடிக்கும், இதனுடைய நன்மை என்ன அப்படின்னு சொன்ன. நன்மை என்ன? 4:30 மணிக்கு வகுப்பு முடியுது, 4:45 நீங்கள் வகுப்பு எடுக்கலாம். எதை? இது அப்படியே நீங்கள் மைக்கை தட்டி விட்டு பேசிகிட்டே இருக்கலாம். இதிலேருந்து நீங்கள் பெரிய அறிஞர்கள் பேராசிரியர்கள் வரலாம். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். உரையை வாசிச்சுட்டு போகிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. மூலத்தில் நம்ம ஏன் இவ்வளோ செலவழிக்கிறோம்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னேன். கரூர்லலாம் இப்போ மூலத்துக்கு அதிக கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ இன்னொரு செய்தி சொல்லி விட்டுருக்கிறேன். அடுத்த வகுப்புக்குள்ளே இந்த வகுப்புக்கு நடத்துனதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அப்போ 8 மாதத்துக்குள்ளே எதை மனப்பாடம் பண்ணிடலாம்? சீனியான போதத்தை மனப்பாடம் சொல்லி விட்டுருக்கேன். அருளிடும் பெருமை போற்றினார். வார்தல் என்ற சொல்லுக்கு ஒழுகுதல்னு அர்த்தம். பார்க்கடல் கடையும் போது விஷம் எங்கிருந்து வந்தது? பார்க்கடல் கடையும் போது விஷம் எங்கிருந்து வந்தது? அந்த கடையிறதுக்கு பயன்படுத்த பாம்பின் வாயிலிருந்து வந்தது. வாசுகி என்ற பாம்பை அதை தானே கயிறா பயன்படுத்தினாங்க. அதை அங்கெங்கேயும் பிடிச்சி இழுத்ததில் என்னாச்சுது? விஷத்தை அப்போ வாறுதல் அழகான வார்த்தை பாருங்க, வாயிலிருந்து ஒழுகிட்டு. அதனால என்ன வார்த்தையை போட்டாராம்? வாறுதல். ஒழுகுதல், வாயிலிருந்து விஷம் ஒழுகுது. பாம்பு நேச்சராக கடிச்சுதுன்னா இங்கேருந்து மீட்டர் கணக்கில் பீச்சடிக்கும். ஆனால் இது பஞ்சராயில் பாம்பு விஷத்தை ஒழுகுது. அதனால் என்ன செய்யுது? ஒழுகுது. எவ்வளவு ஒரு வார்த்தையில் கூட மாணிக்கவாசகர் எவ்வளோ கவனமாக இருக்கிறார் பாருங்க. ஒழுகுகிறது. அந்த விஷத்தை கண்டு தேவர்கள் அஞ்சினார்கள். அதை சிவபெருமான் உண்டார். தேவர்களுக்கு எதை கொடுத்தாரு? அமுதத்தை கொடுத்தார். தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தார். இது சிவபெருமானுடைய பேராற்றலையும் பெருமையும். நம்ம எப்போவுமே விஷம் உண்டதுக்கு அதுதானே சொல்கிறோம். சிவபெருமானுடைய பேராற்றலையும் பேரருளையும் காட்டுகிறது. இதை செய்ததுனால சிவபெருமான் யாராயிடுறாருன்னா வள்ளலாயிடுறார். ஒவ்வொரு வார்த்தைக்கு காரணம் பாருங்க. இதை செய்ததுனால் சிவபெருமான் யாராகிறார்? வள்ளலாகிறார். ஏங்க, விஷத்தை தான் அருந்தி அமுதத்தை தேவருக்கு கொடுத்து அவர் யாராப்பார்? வள்ளல் தானே அப்படி செய்ய முடியும். வள்ளலாகிறார். தனக்கு கிடைத்த அரிய பொருளை பிறருக்கு கொடுத்து தந்தது உன் தன்னை. இந்த விஷயத்திலேயே இவர் திறமில்லாம தான் இருந்திருக்கிறார். முறையாக தேவர்களை பிடிச்சி என்ன சொல்லியிருக்கணும்? நீங்களும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் சாப்பிடுங்கப்பா, நீங்கள் தான் இதுக்கு காரணம். எல்லாருமா குடித்தோம்னா தான் இது குறையும். அதனால் நீங்களும் ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளரை குடிங்கன்னு கொடுத்துருக்கணும் முறைப்படி. என்ன சொல்கிறீங்க? ஆனால் எல்லாத்தையுமே இவர் சாப்பிட்றாரு. விஷத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அமிர்தத்தை தான் சாப்பிட்றாரு. அதனால யாராகிறார்? விஷத்தை தான் உண்டு அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கிறார். அதனால யாராகிறார்? வள்ளலாகிறார். வள்ளல்ங்கிறதுக்கு இதான் காரணம். வள்ளலாகிறார். வள்ளல்கள் தனக்கு கிடைத்த அரிய பொருளை பிறருக்கு கொடுப்பார்கள். ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஒரு தமிழ் செய்யுளை எடுத்து பண்டிதமணி அவ்வளவு அழகா விளக்கம் சொல்றார். அதியமான் தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை யாருக்கு கொடுத்தான்? ஔவையாருக்கு கொடுத்தான். அந்த நெல்லிக்கனி அரிதில் கிடைப்பது, அவ்வளவு எளிதாக கிடைப்பதல்ல, அரிதில் கிடைப்பது. அதனை உண்டவர்கள் நெடுங்காலம் வாழலாம். ஔவையார் வாழ்ந்தால் நெடுங்காலம் தமிழ் பணி செய்வார் என்று யாருக்கு கொடுத்தாரு? ஔவையார் கொடுத்தார். அதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஔவையார்ட்ட கொடுக்கும்போது இந்த ரகசியத்தை யாரும் சொல்லலை. மன்னன் சொல்லலை. நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நாள் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லலை. சொல்லியிருந்தா யார் சாப்பிட்ருக்க மாட்டா? யாரை சாப்பிட சொல்லியிருப்பாங்க? நீ சாப்பிட்டா நான் ஆடு நல்லா இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடம் தான் ரகசியமான இடங்கிறார் பண்டிதமணி. இந்த நெல்லிக்கனியை கொடுக்கும்போது இந்த ரகசியத்தை யாரிடத்துல சொல்லலை? ஔவையாரிடத்தில் சொல்லலை. அடக்கி கொண்டான், வெளிப்படுத்தாமல் அடக்கி கொண்டான்கிறார். உண்ட பிறகு சொல்லுகிறார். ஔவையார் அதியமானை வள்ளலாக பாராட்டி பாடுறாங்க. அந்த பாடல் என்ன தெரியுமா? புறநானூறு 91வது பாடல். புறநானூற்றில் 91வது பாடல். அந்த பாடலை அப்படியே சொல்கிறேன். ஒரு 1-2 வரி தான், எழுதிடுங்க. நீல மணிமிடற்று ஒருவன் போல,
நீல மணிமிடற்று ஒருவன் போல, நீலகண்டன் போலன்னு அர்த்தம். நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்கு யாரை சொல்கிறாங்க? சிவபெருமான் மாதிரி நீ ரொம்ப நாளைக்கு இரு. ஏன்னா நீண்ட நாள் வாழுகின்ற கனியை தனக்கு தந்து ஔவையார் வாழ்வது உறுதியாயிற்று. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யார் மாதிரி வாழணும்? சிவபெருமான் மாதிரி வாழணும். நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெரும நீயே. நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக, மன்னுகதில்லை, மன்னுக பெரும நீயே. அதில் நின் அகத்து அடக்கி 2 புள்ளி வச்சு எழுதுங்க. அந்த மந்திரம் முழுதும் எழுத முடியாது, முழுசாவங்க இல்லை. நின் அகத்து அடக்கி பொருள் சொல்லுங்க. நின்னகத்து அடக்கிங்கிறதுக்கு பொருள் சொல்லுங்க. இந்த நெல்லிக்கனி என்ன பண்ணுங்கிறத யார் சாப்பிட வரைக்கும் வெளியே சொல்லலை. அதுக்கு பேர் தான் நின்னகத்து அடக்கி. நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க, சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே. எவ்வளோ அழகான செய்தி! என்ன சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே. இந்த இடத்துல இதை பொருத்தி படிக்க சொல்றாரு. அழகான பொருத்தம் அல்ல, அழகா பொருத்தி படிக்க சொல்றாரு. இதுல என்ன ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சாரு. அதுதான் பண்டிதமணியுடைய திறமை. என்ன திறமைன்னா, நன்மை தருகின்ற ஒன்றை யாருக்கு கொடுத்தான்? அதை எழுதுங்க முதல்ல. நன்மை தருகின்ற ஒன்றை ஔவையாருக்கு கொடுத்தான் அதியமான், வள்ளலானான். தீமை தருகின்ற ஒன்றை அதியமான் உண்டானா? எவ்வளவு பயங்கரமான இடம்! நன்மை தருகின்ற ஒன்றை ஔவையாருக்கு கொடுத்தான், தீமை தருகின்ற ஒன்றை யார் சாப்பிடல? சாப்பிடல. ஆனா இங்க என்ன நடந்தது? யாரையும் மிஞ்சிறான் இறைவன். அதிகமான ஔவையாரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இவன் போயிட்டு இருக்கிறான் இறைவன். எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாருங்க. ஆமா ஆமா சொல்றாரு. அதுதான் நன்மை தருகின்ற நெல்லிக்கனியை அவை கொடுத்த அதியமான், அவன் தீமை தருகின்ற எதையும் ஔவையாருக்காக என்ன செய்யவில்லை? சாப்பிடலை. வீடுகளில் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இட்லி செய்கிறாங்க, இல்லை மத்தியானம் சாதம் செய்கிறாங்க, மகளை சாப்பிட்ற சொல்கிறாங்க. காலையில் செஞ்ச பொங்கல் மிச்சம் இருந்தால் யார் சாப்பிட்றா? அம்மா சாப்பிட்றாங்க. ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாது உனக்கு, காலையில் விடியகாலம் 4 மணிக்கு செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அந்த 2 பரிமாற்றங்கள் நடக்குதில்ல. அந்த மாதிரி பரிமாற்றங்கள் எதுவுமே நடக்கலை. ஔவையார்கிட்ட நீங்கள் மாம்பழம் வச்சுருக்கிறீங்க, மாம்பழம் நல்லா சண்டல பழமாக இல்லை, இருந்தாலும் நான் சாப்பிட்டு வாங்கி சாப்பிடலையே, என்ன சொல்கிறீங்க? தீமை தருகின்ற எதையும் அதிகமான உண்ணவில்லை. ஆனால் இறைவன் நஞ்சை உண்டு அவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தான். இதை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்றார். இந்த செய்தியை சிலப்பதிகாரத்தில், விண்ணோர் அமுதுண்டு சாவ, அவன் அமுதத்தை தின்னவன்களாவது உயிரோட இருந்தான்வளான்னா, அமுதத்திற்கு மரணத்தை தள்ளி போட தானே முடியும், தவிர்க்க முடியாதுல்ல. விண்ணோர் அமுதுண்டு சாவ 2 புள்ளி வச்சுடுங்க. நஞ்சுண்டு இருந்தான், இருந்து அருள் செய்குவாய். சில இளங்கோவடிகள் சொல்றாரு, சார் அமுதத்தை உண்டவன் செத்து போயிட்டான், விஷத்தை உண்டவன் இன்னும் இருந்து அருள் செஞ்சிட்டு இருக்காங்கிற. நஞ்சுண்டு இருந்து அருள் செய்வாய். சிலப்பதிகாரம் வேட்டுவ வரி, அது ஒரு தலைப்பு. வேட்டுவ வரி என்ற பகுதியை சொல்லுகிறார். இந்த குணத்தை மக்களிடத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு 10 ரூபா கிழிஞ்ச நோட்டை கூட நம்ம இன்னொருத்தருக்காக வாங்க தயார் இல்லை. ஒரு கிழிஞ்ச நோட்டை கொடுத்தா கண்டக்டரும் வாங்க மாட்டேக்காரு, கிழிஞ்ச நோட்டை கண்டக்டர் இருந்தால் நம்மளும் என்ன செய்ய மாட்டேக்கோம், வாங்க மாட்டேக்கிறோம். நான் பெரும்பாலும் பஸ்ஸில் அவருக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும்னு சில்லறையாக கொடுப்பேன். அவர் எவ்வளோ சந்தோஷமாக நமக்கு தர வேண்டிய பணத்தை கரெக்டாக தரணும். ஆனால் ஒன்றுக்காக நோட்டை என்கிட்ட தருவார். ஏன்னா நம்மளை படிச்சுட்டு புக்கெல்லாம் வச்சுக்கிட்டே பேசுகிறோமா, வாங்கி தூக்கி உள்ளே போட்டுருவோம் அப்படின்ட்டு தந்துடுவார்.
5 ரூபாயை தூக்கி கொடுத்தாங்கன்னா எட்டி பார்த்தோம்னா நம்பரே இருக்காது, அதில் கருப்பாக வடிவேலை விட கருப்பாக இருக்கும். ஆ ஆ ஆ அதான் அங்கே போகுது, அதனால தான் அவன் லேட்டாக உணவு கொடுக்குறான். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதுதான் நம்ம இயல்பு இவ்வளவு தானே, நம்ம இயல்பு இவ்வளவு தானே. அதைத்தான் நம்ம வந்து வெளியே கொடுக்குறோம், நமக்கு ஆகாதுன்னா கொடுக்குறோம். இப்போது நீங்கள் எங்கள் மாவட்டத்தில் நான் ஸ்கூலில் படிக்கிற காலம் வரைக்கும் இருந்தது என்னதுன்னா, திருமண வீடு வந்து அந்த காலத்தில் உணவெல்லாம் வீட்டில் தானே பரிமாறுவாங்க. 250 பேருக்கு உணவுன்னா 50 பேர் ஊருக்கு சமைப்பாங்க, அழைப்பு இல்லாதவங்களுக்கு 50 பேருக்கு சமைப்பாங்க. ஒரு பக்கம் உணவு போயிட்டுருக்கோம், அழைப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் பாத்திரம் கொண்டு வர வச்சு ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். மிச்சமான பிறகு சாப்பாடெலாம் கிடையாது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், அது ஒரு பக்கம் அவங்க வந்து பாத்திரங்கள் கொண்டு வந்து சாம்பார் சட்னி அது இதெல்லாம் அவங்க ஒரு பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது தனியாக பபையில் தனியாக போயிட்டு பாத்திரத்தில் போட்டு கொடுத்து விட்ருவோம். மிச்சமானதை கொடுக்குற பழக்கமெல்லாம் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அதான் அவர் சொல்கிறாரு, அதாவது அமுதமீ வள்ளல். இதில் ஒரு திருக்குறளை இணைச்சார். ஒன்று தெரியுது, சைவம் பேசுகிறதுக்கு பல இலக்கிய புலமை வேணும், பண்டிதன். அதனால தான் பண்டிதமணி ஆகிறார் யார், கதிரேசன் செட்டி. அதனால தான் அவருக்கு பண்டிதமணிங்கிற பட்டம் கொடுத்துருக்கான். ஒரு பாயிண்டை எடுத்து வச்சு சிலப்பதிகாரத்துக்குள்ளே போய், திருக்குறளுக்குள்ளே போய், புறநானூற்றுக்குள்ளே போய், திருமுறைக்குள்ளே போகிறது பெரிய சாதனையே கிடையாது. திருமுறையை விளக்க திருமுறைக்கு யார் வேணாலும் போகலாம், திருமுறையை விளக்க சங்க இலக்கியத்துக்குள்ளே போகணும். எனக்கெல்லாம் அதெல்லாம் மறந்தே போச்சு. ஆனால் அதை நினைவில் வச்சு அழகாக அடிக்கிறார். ஒரு திருக்குறள் 580வது திருக்குறளை இணைக்கிறார். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். என்ன அர்த்தம்னா, ரொம்ப பண்பாடு உள்ளவங்க அவன் கண் முன்னாலே சாப்பாட்டில் விஷத்தை போட்டு சாப்பிட சொன்னாலும் என்ன செய்வானா, சாப்பிடுவானா. உனக்காக நான் சாகிறேன் அப்படின்னு சாப்பிடுவானா, நல்ல பண்புள்ளவனாக இருந்தான். நம்முடைய முன்னோர்களுடைய பண்பு அவ்வளோ உச்சத்தில் இருந்துருக்குது. அவன் கண் முன்னாலே விஷத்தை போட்டு சாப்பிடுங்க, நான் சாகணும் உனக்காக அவ்வளோதானே, செத்துடுறேன் அப்படின்னு செத்துருவாங்களாம். அந்த திருக்குறள் சொல்கிறார், பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவருங்கிறதுல பரிமேலழகர் உரை எழுதுகிறார். பரிமேலழகர் உரை எழுதுகிறாருங்க இந்த திருக்குறளில். விஷம்னு வந்ததுனால விஷம் சாப்பிட்ட யார் ஞாபகம் வர்றா அவருக்கு, சிவபெருமான் ஞாபகம் வர்றார். உரை எழுதுகிறார் பரிமேலழகர், மக்களில் இது சாத்தியமில்லை. மக்களில் இது சாத்தியமில்லை, ஆனால் சிவபெருமானுக்கு இது சாத்தியம். ஏனென்றால் அதற்குரிய ஆற்றலும் இறைவனிடத்தில் இருந்தது. இந்த இடத்துல பரிமேலழகர் உரையிலேயே நான் மாறுபடுறேன், பரிமேலழகர் உரையிலேயே மாறுபடுறேன். ஆற்றல் இருக்கிறதுனாலேயே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவ முடியாது, கருணையும் இருக்கணும், கருணையும் இருக்கணும். சிவபெருமான் உதவியதுக்கு ஆற்றல் மட்டுமே காரணம் கிடையாது. இது ஆற்றல் இருக்கிறதுனாலேயே ஒருவன் உதவ மாட்டான், கருணையும் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுக்குற ஆற்றல் இருக்கிறவங்கெல்லாம் உணவு வாங்கி கொடுத்துட்றாங்களா? ஒருத்தர் நிறைய கடன் பட்டுட்டான், இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, பணத்தை கொடுத்து அவங்க கடனை அடைச்சிட்றானா? ஆற்றல் இருக்குது, என்ன இல்லை, கருணை இல்லையே. இருக்கிறவனுக்கு என்ன மனசு வராதுங்கிறாங்க, வழக்கில் சொல்கிறாங்கல்ல, இருக்கிறவனுக்கு கொடுக்குற மனசு வராது. நம்ம ஊருக்குள்ளே நிறைய செல்வந்தர் இருக்கிற பகுதிகளில் போய் பாருங்கள், முன்னால் வச்சு கொய்யாப்பழம், வாழைப்பழம், அந்த கொய்யாப்பழம், மாம்பழம்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் எங்கே விளைஞ்சது? தோட்டத்திலே வீட்டிலே விளைஞ்சது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அதை வாங்க முடியாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆனால் அது அந்த மனசு என்ன செய்யாது, வராது. இதில் பரிமேலழகர் உரையிலேயே நான் மாறுபடுறேன். பரிமேலழகர் சொல்கிறாரு, ஆற்றலிருந்து சிவபெருமான் சாப்பிட்டாருங்கிறார். அது அறநூலுக்கு கரெக்டு, எந்த நூலுக்கு கரெக்டு கிடையாது, அருள்நூலுக்கு கரெக்டு கிடையாது. அதை செய்கிறதுக்கு எதுவும் வேணும், கருணையும் வேணும். இப்போ ஒரு காரில் வெறும் காரை எடுத்துக்கிட்டு தனியாக போகிறாரு, ரோட்டில் நிறைய பேர் பஸ்ஸுக்கு நிற்கிறான், போகிறவனெல்லாம் ஏற்றிட்டு போயிடுறானா? அப்போ யாராவது ஒருத்தர் என்னங்கய்யா தனியாக நிற்கிறீங்க, ஏதாவது பஸ் அதிகமில்லாத ஒரு ரோட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு, அதை பழக்கமாக வச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கார் எடுத்தால் ஆட்களை நிரப்பிட்டு போய் கொண்டு இறக்கி விடுற பழக்கத்தை டெய்லி செய்கிறவங்க இருக்காங்க, இன்னும் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. மாதசுப்ரமணியெல்லாம் அப்படி தான் பண்ணுவார். அப்போ ஆற்றல் மட்டுமே உதவுவதற்கு போதாது, எது வேணும், கருணை வேணும். சிவபெருமான் கருணையும் உடையவராக இதை செய்தார். அடுத்தது ஆறுதல் நிறைதல்.
சார்ந்தவர் அடைவதற்காக நிறைந்த இன்பத்தை வச்சிருக்கிறார். தேவர்கள் செய்த பிழையை பொறுத்து விஷம் சாப்பிட்டார். நான் செய்த பிழையை பொறுக்கிறதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்பது செய்தி. நான் செய்த பிழையை பொறுப்பதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்பது செய்தி. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு 5 கிரேஸ் மார்க் 5 மார்க் போடுறாரு அப்படின்னா 3 மார்க்காரன் என்ன கேட்பான்? சார் 5 மார்க்கே கிரேஸ் மார்க் போட்டிருக்கிறீங்க, 3 மார்க் போடுறதுக்கு என்ன சார்? போடுங்க சார், யோசிக்காமல். என்னமோ உங்கள் சொத்தை போடுற மாதிரி யோசிக்கிறீங்க. நான் A4 சைஸ் வாங்கிட்டு வா, A4 சைஸ் பேப்பர் வாங்கிட்டு வான்னு 50 பைசா கொடுப்பேன். மாதம் முழுதும் உழைச்சி சம்பாதிச்ச காசுடா, கவனமாக கொண்டு போயிட்டு வாம்பேன். 50 பைசா கொடுத்துட்டு இதில் வாய் வேறையா அப்படிமானுங்க. சில நேரங்களில் நானே நிறைய A4 சைஸ் கொண்டு போய் எழுதிக்கிட்டு இருப்பேன். சில பையன் வந்து சார் ஒரு A4 சைஸ் பேப்பர் தாங்க சார்னு வாங்குவான். அடுத்த நாள் கரெக்டாக 50 பைசா கொண்டு கொடுப்பான். ஏடா நான் அவன்கிட்ட கேட்டேன்னா இல்லை சார், ஓசிக்கு எதுவுமே வாங்கக்கூடாது சார் அப்படின்பா. 8ஆவது பையன் கிராமத்தில். அந்த நஞ்சே உண்டவனுக்கு என்னுடைய பிழையை பொறுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் எனக்கு நீங்கள் என்ன தரணும்னு கேட்குறாரு. கடைசியில் விண்ணப்பம் பாருங்க, ஆர்ந்தனின் பாதம் அருட வேண்டும் போற்றி. திருவடியை தரணும், பிழையை பொறுத்து திருவடியை தாங்க. தடை பிழை தானே, அதை பொறுத்துட்டு திருவடியை கொடுங்க. நம்ம நாகேஷ் மாதிரியாக கேட்க முடியும், எவ்வளவு பிழை இருக்கிறது அவ்வளவு பொறுத்து கொடுங்களா? அதெல்லாம் கிடையாது. பிழையை பொறுங்க, எனக்கு அருள் செய்யுங்கன்னு கேட்க. இந்த மந்திரத்தில் ஒரு அழகு இருக்குங்கிறார் பண்டிதமணி. அதாவது அழகான ஒரு சைவ சித்தாந்த பேசிக்கான ஒரு அழகு இருக்குங்கிறார். முதல் வரியினுடைய கருத்து இரண்டாம் அடியில் கூறப்பட்டதற்கும் மூன்றாம் அடியில் கூறப்பட்ட கருத்து நான்காம் அடியில் கூறப்பட்டதற்கும் வேற ஒன்றும் அவர் பெருசாக சொல்லிடல. அதாவது முதல் வரியும் 3வது வரியும் ஏதுவாக இருக்குங்கிறார். ஏதுனா காரணம்னு அர்த்தம். ஏதுவாக இருக்குது. 2வது வரியும் 4வது வரியும் விடையா இருக்குங்கிறார். படிச்சு பாருங்க. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி, பேர்ந்து என் பொய்மை ஆட்கொண்டு அவருடைய பெருமை போற்றி. அதாவது அன்புடையவங்களுக்கு அன்பு செய்யறல்ல, என்னுடைய பிழையை பொறுத்து எனக்கு அருள் செய். 2வது வரியில் முடிச்சிட்டார். 3வது பாருங்க, வார்த்தனை 5 வானோர் கமுதை வள்ளல் போற்றி, அந்த எனது விஷத்தை சாப்பிட்டுட்டு காப்பாற்றிருக்கிறல்ல, எனக்கு திருவடியை கொடு. எவ்வளோ அழகான கட்டமைப்பில் இருக்கு பாருங்க. முதல் வரியும் 3வது வரியும் ஏதுவாக இருக்கிறது. இதான் காரணம். நான் அந்த காரணத்தை வச்சு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். முதல் வரி காரணம், 3ஆம் வரி காரணம். காரணத்தை சொல்லி எதை கேட்குறாரு? எனக்கு தேவையானதை கேட்குறாரு. சைவ சித்தாந்தத்தில் ஏதுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை பயன்படுத்துகிறார். இதையெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது? அவரை தவிர யாரும் கண்டுபிடிக்க முடியாது. முடிவுரை: என் பொய்யை ஒழிக்க வேண்டும், எனக்கு அருள வேண்டும் என்று கேட்டதுனால இது காருண்யத்து இரங்கல் என்ற அளவில் நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ண மலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறது கேட்போம். எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய நம. வகுப்பு நிறைவு. கிளம்பலாம். அவருடைய 2வது நம்பர் வேணும். 2வது நம்பர் அவர் பெயரும் நம்பரும்